இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழிற்குமாசுரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பலங்கொண்டு திடமனதாயிரு. அதாவது பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான். தைரியமா இருங்க, பலம் கொண்டு திடமனதாயிருங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி. ஏன்னா நமக்கு முன்பாக ஒருவேளை பலவிதமான சவால்கள் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கலாம். ஒருவேளை பெரிய முக்கியமான படிப்பு நம்ம இதுல ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு பெரிய வேலையில ஒரு முன்னேற்றத்துல நம்ம இருக்கலாம். அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம தகுதியே இல்லைன்னு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டி வரப்போறேன்? இதுல இருந்து நான் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போறேன்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல வியாதியா இருக்கலாம், கடனா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பலங்கொண்டு திடமனதாயிரு. இது எதை வச்சு சொல்றேன்னா, யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மோசேக்கு அடுத்து யோசுவா வந்து தலைமை பதவியே எடுக்க போறார். ஆனா அந்த மோசையை பத்தி நம்ம பார்க்கணும்னா, அவர் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய உயர்ந்த மனிதர். ஒரு பெரிய பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து தேவனை முகமுகமா பாக்குறாரு, அற்புதங்களை அடையாளங்களை செய்யறாரு. அவர் ஏற்கனவே ரொம்ப ட்ரெயின் பண்ணப்பட்டவர். உபாகமம் 34 அதிகாரத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல அவன் இஸ்ரவேல், அதுக்கு முன்னாடி 10ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்து மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் பார்த்த தீர்க்கதரிசி இதுக்கு பிறகு யாருமே எழும்பலையா? அவ்வளவு ஒரு அற்புதமானவன். இன்னொன்னு அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரம் 22 மோசையை பத்தி போட்டிருக்கு. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்யலும் வல்லவனான. கர்த்தரை அறிந்தது மட்டும் இல்லாம, கர்த்தரை முகமுகமாய் பார்த்தது மட்டும் இல்லாம, அற்புத அடையாளங்கள்ல செய்யறது மட்டும் இல்லாம, அவனுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு பின்னணி இருந்தது. என்ன பின்னணி? அவன் வந்து பார்வோனுடைய குமாரத்தினாலே வளர்க்கப்பட்டதுனாலே எகிப்து ராஜ்யத்துல உள்ள பெஸ்ட் ஸ்கூலிங் அவனுக்கு இருந்தது. பெஸ்ட் பல்கலைக்கழகத்துல அவன் படிச்சிருந்தான். வாக்கிலும் செயலிலும் வல்லவனாயிருந்தான். அவ்வளவு அருமையான ஒரு மோசே, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனிதன். இவன் வந்து இப்போ அவன் இறந்து போறான். மோசே மரித்த பின்பு, மரித்த போது 120 வயது ஆயிருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. இப்போ அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் பாத்தீங்கன்னா, கண்ணு வந்து இருட்டாகலையா 120 வயசுல. அப்போ கண்ணு நல்ல தெளிவா இருக்குது. அவனுடைய பலன் வந்து குறையவே இல்லை. இப்ப இதெல்லாமே வந்து அவனுக்கு இருக்குது. அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி அவன் வந்து இல்ல. இப்ப அவனுக்கு பிறகு யோசுவா வந்து தலைமைத்துவம் எடுக்கணும். அதுக்கு வந்து வசனம் பார்க்கிறோம். 34:9 உபாகமம்ல, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினாலே அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இது ஒண்ணுதான் அவனை போட்டிருக்கு, கைகளை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த யோசுவா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு வெறுமையான ஒரு தலைமைத்துவம் அந்த இடத்துல இவ்வளவு நாளும் 40 வருஷமா இஸ்ரவேல் மக்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது ஒரு பெரிய பாடு. அது பாடுபட்டு அவங்கள அவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கோலான அரசன்ட்டு இருந்து அவங்களை விடுவித்து 40 வருஷமா அவங்க பண்ண எல்லா என்ன சொல்றது அக்கிரமங்கள் அநியாயங்களோட அவனை போராடி அவங்கள கொண்டு வந்து 40 வருஷமா எகிப்து, அதாவது கானான் தேசம் ஓரத்து வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். இந்த டைம்ல அவனுடைய வாழ்க்கை முடியுது. இப்ப வந்து தலைமைத்துவம் வெற்றிடமாக இருக்குது. இந்த தலைமையை பொறுப்பை எடுக்கக்கூடியவன் யோசுவா. இப்போ இந்த யோசுவா யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இதுல பார்க்கும்போது யோசுவா யுத்தம் பண்ண சொல்றான். ஒரு சாதாரணமா ஒண்ணும் தெரியாத ஒரு சாதாரண வாலிபனா இருந்தான்னா அவனை யுத்தம் பண்ண போக சொல்லியிருக்க மாட்டான் மோசே. இப்போ இவன் ஒரு யுத்த வீரன், யோசுவா ஒரு யுத்த வீரன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு வசனம், யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பருவத்தில் ஏறி போகையில். இது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, மோசே வந்து 10 கட்டளையை தேவனிடத்துல இருந்து வாங்கும்போது
தேவன் சொல்றாரு இந்த பர்வதத்துல மேல ஏறி வா, வேற யாரும் அங்க ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது யோசுவா மட்டும் மோசையோட போறான். இதுல யோசுவா யாருன்னு போட்டிருக்கு, மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட. அப்போ மோசேக்கு உதவிக்காரன், ஒரு வேலைக்காரன் மாதிரி, ஒரு உதவி செய்யறவன், மோசேயின் உதவியாள்னு வச்சுக்கலாம் யோசுவாவ. அவன் சொல்றதெல்லாம் செய்யறவன், இவன் வந்து மோசேக்கு ஹெல்ப்பர் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்கலாம் அவனை குறித்து. யாத்திரா 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுல இன்னொரு ஒரு காரியம் யோசுவா பத்தி நம்ம அறிந்து கொள்றோம். என்னன்னா, மோசையோட தேவன் வந்து முகமுகமாய் பேசுறாரு. எங்க ஆசரிப்பு கூடாரம் என்ற இடத்துல இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் தங்கி இருக்கிறாங்களோ அங்க வந்து ஆசரிப்பு ஒரு கூடாரத்தை போட்டு அங்க ஆசரிப்பு கூடாரம்னு வச்சு அங்கதான் வந்து தேவன் அங்கதான் மோசையோட பேசுறாரு. மோசை அது பேசி முடிச்ச உடனே அவன் வந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த யாருன்னு பாத்தீங்கன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன். இவன் மோசையின் ஊழியக்காரன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப பாருங்க, அவனுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல தேவனுடைய பிரசன்னத்தின் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சை. அங்க இருக்கும்போது மோசே தேவனோடு பேசுறத அவன் பார்த்திருப்பான். இவ்வளவு வேற யாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஆனா இவன் எப்படி அதை பார்க்க முடிந்ததுன்னா, அவனு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாம அங்கேயே இருக்கிறான். மோசே எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுறாரோ அதை அவன் பார்த்துட்டு அங்க இருக்கிறான். இப்போ இதெல்லாம் வந்து யோசுவா பற்றி நம்ம அறிய முடியும். அடுத்து பாருங்க, இன்னொரு ஒரு வசனம், எண்ணாமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதித்திரமாக, ஆண்டவனாகிய மோசையே அவர்களை தடை பண்ணும் என்றான். இதுல யோசுவா ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் கொள்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு மோசைக்கு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, அங்க பாளையத்துல யாரோ ஒரு 2 பேரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவன் யோசுவா சொல்றான், எப்படி அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆண்டவருடைய வார்த்தையை அங்க வச்சு சொல்லலாம், அவங்கள வந்து தடை பண்ணுங்க, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இவன் வந்து ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் கொள்கிற ஒருத்தனா இருக்கிறான். ஆனா மோசே சொல்றான், நீ வந்து ஆண்டவர் இப்படி எல்லாம் வைராக்கியம் பாராட்டுறியா, அதை பாராட்டாத, மக்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மோசே சொல்றான். அப்போ ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது, தேவனுடைய காரியங்களை குறித்து ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருந்துச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, எண்ணாமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். இதுல பாருங்க, 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒருவராக மோசே வந்து தெரிந்தெடுத்து ஆட்களை 12 பேரை தெரிந்தெடுக்கிறான். அதுல தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவன் யோசுவா. ஓசையான்னு அவன் பேரான், அந்த யோசுவான்னு சொல்லி இவன் மாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. அப்ப இந்த 12 பேர் அந்த 40 வருஷமா இஸ்ரவேல் மக்களோட கூட இருந்த, 40 வருஷமா இல்ல, அந்த வேவு பார்க்க அனுப்பின அந்த 12 பேர்ல ஒருத்தன். இப்போ அது மட்டும் இல்லாம 14ஆம் அதிகாரம், எண்ணாமும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தை சுற்றி பார்க்கவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேமும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்து நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பாருங்க, 12 பேர்ல 10 பேரு எதிராக பேசுறாங்க. நம்ம அங்க போயிட்டு வந்த தேசத்துல பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை மாதிரி இருந்தோம், அவ்வளவு சின்னதா நாங்க தெரியுறோம், அவ்வளவு மோசமா இருக்கு, அங்க போனா கண்டிப்பா அவங்க நம்மள மேற்கொண்டுருவாங்கன்னு சொல்லி மத்த 10 பேரும் பேசுறாங்க. ஆனா இவங்க 2 பேரு, அதுல ஒருத்தன் யோசுவா என்ன சொல்றான், நம்ம வந்து நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, இது உண்மை இல்ல, நம்ம வந்து அவங்கள மேற்கொள்ள முடியும், அவங்களுக்கு பயப்படாதீங்க, அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், நம்ம வந்து அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இவங்க 10 பேர் எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம இரையாவோம்,
வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், அவங்க கால் வச்சு மிதிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க அவங்கள நம்ம சாப்பிட்டுருவோம், அவ்வளவு அளவுக்கு அவங்க சின்னதா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுடைய பார்வை தேவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படி தேவனுக்கு இசைந்ததாக. ஏன்னா அவர் தானே போ சொல்றாரு, அவர் நம்மோட இருக்கிறார், நமக்கு வந்து வெற்றியை தருவார் என்ற ஒரு விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசின 2 பேரில் ஒருவன் இந்த யோசுவா. சரியான ஒரு நேர்மறையான ஒரு அறிக்கையை கொடுத்தவன், பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவன், நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்தவன் இல்ல. இந்த யோசுவா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணமுடையவன். அவன் ஒரு யாரோ ஒருவன் அல்ல, இப்படியெல்லாம் அவனுக்குள்ளே குணாதிசயம் இருந்திருக்கு. அப்புறம் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும், அப்போ அதே இதுல 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல தேவன் சொல்றாரு, எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. இந்த 2 பேர் தவிர மீதி யாரும் இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு ஆணையிடுகிறார். 40 வருஷம் அதுக்கு பிறகு சுத்துறாங்க அந்த வனாந்தரத்துல, எல்லாரும் மடிந்து போறாங்க. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் உயிரோட இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் அந்த கானான் தேசத்துல கால் எடுத்து வச்சாங்க, மோசே கூட போல. இப்போ தேவனுக்காக தேவனுடைய காரியங்களில தேவன் சொன்னபடி செய்யறதுக்கு அவரோடு இசைந்து நின்றவன். அடுத்து பாருங்க, என்னாமம் 27:18 கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இப்போ இவனை நீ தெரிந்துகிட்டு அவன் மேல கை வையின்னு சொல்றாரு. அப்போ ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா அப்படின்னு சொல்லி இதுல வருது. அப்ப தேவ ஆவியை பெற்றிருந்தவன், அவனுக்குள்ளே விசேஷமான ஆவி, தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். இப்போ அவன் தேவ ஆவியான பெற்றிருக்கிற அளவுக்கு அவன் ஒரு நல்ல ஒரு விசேஷமானவனாக இருந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே அந்த வாஞ்சை இருந்திருக்கு. அவனுக்கு வந்து மோசே வந்து கட்டளை கொடுத்து அவனை தனியா பிரித்து எடுக்கிறான். அந்த இதுலதான் இன்னொரு வசனம், என்னாமம் 34:17 உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதர்களின் நாமங்களாவன ஆசாரனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே அப்படின்னு சொல்லி போட்டுக்கப்போ தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறவன். மோசே வந்து அந்த கானான் தேச ஓரத்து வரைக்கும் தான் போறான், உள்ள பிரவேசிக்கல. ஏன்னா அவன் ஒரு விஷயத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவனுமே போக முடியல. அப்போ உள்ள போய் அந்த செய்ய வேண்டிய அந்த அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடும் தேசத்திற்குள்ளே போய் அவங்கள பங்கிட்டு கொடுக்கறது யாரு? அந்த பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு தேவன் கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதுல யோசுவாவுக்கு நீ கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவனுக்கு பங்கிடுவான். இதுல மோசையை சொல்றாரு, அவனை நீ உற்சாகப்படுத்து, அவனை திடப்படுத்து, அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணு, அவனுக்கு பலத்தை கொடு, அவனை என்கரேஜ் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ இவன் திடப்படுத்தப்படுறான். தேவனால் மட்டுமல்ல, அவனுடைய தலைவனாகிய மோசையினால கூட அவனை என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. அவன் நீ செய்ய முடியும், உன்னால போலாம் அப்படின்னு சொல்லி அவனை நீ திடப்படுத்துன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர். அப்புறம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உபாகமத்துல பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு இந்த ஜனத்தை நீ அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். இப்போ மோசே வந்து அவனை கூப்பிட்டு சொல்றான், நீ பலம் கொண்டு திடமானதாயிரு. நான் இந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது அதை தான் சொன்னேன், பலம் கொண்டு திடமானதாயிரு அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வாக்கு அதுதான். அன்றைக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை, ஒரு தலைமை பொறுப்பை அவன் எடுக்க போறான். ஏன்னா பெரிய தலைவர் ஒருவர் மறைந்து விட்டார், அவருடைய பொறுப்பை நான் எடுக்கணும்ன்ற சூழ்நிலையில இருந்த யோசுவாவுக்கு வந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன? பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ ஸ்ட்ராங்கா இரு, நீ கரேஜியஸா இரு, நீ வந்து தைரியத்தை விட்டுறாத, உற்சாகமாயிரு, உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் வருது. அடுத்து அதே உபாகமம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். இப்ப தேவன் சொல்ற மாதிரி, இதுக்கு முந்தின வசனத்துல மோசே சொல்ற மாதிரி இருக்கு. முந்தி பார்த்த வசனத்துல இந்த 23ஆம் வசனத்துல எப்படி வருது? தேவனே சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். அப்போ நீ நடத்திட்டு போவ,
தைரியமா இரு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் அவனை திடப்படுத்துறாரு. தேவன் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ போ, நீ பொறுப்பெடுத்து செய்யி, பிரச்சனையை தாண்டி ஆசீர்வாதத்தை நோக்கி நீ போ. இதே வார்த்தை தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பிரச்சனையை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, என்ன ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலையை நீங்க இன்றைக்கு உங்க முன்னாடி இருக்குதோ எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த யோசுவாவுக்கு கொடுத்த வார்த்தை தான். பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பிரச்சனையை பார்த்து தாண்டி போ, ஆசீர்வாதத்தை நோக்கி நட. நீ காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்கு கொடுக்குறேன். ஒருத்தரும் உன்னை ஏத்து நிக்க முடியாது. இது அடுத்து பார்ப்போம். அந்த அடுத்தது யோசுவா 1 அதிகாரம். உபாகம் 31 எல்லாம் பார்த்துட்டோம். யோசுவா 1 அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். 1 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் உன் ஜனங்கள் எல்லாரும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியும் உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதி ஆகிய பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசை ஆகிய பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய மோசே இல்லை, இப்போ இறந்துட்டான். இப்ப இறந்த பிறகு நீ தான் இப்போ பொறுப்பெடுக்க போற. நீ இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு நீ போ. அவங்க அவங்க இந்த யோர்தானை கடந்து போங்க. யோர்தானை தாண்டி போகும்போது நீங்க எங்கெல்லாம் கால் வைக்கிறீங்களோ எல்லா தேசத்தையும் உனக்கு கொடுத்தேன். மோசையோடு இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே வார்த்தை யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வருது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நான் இதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பல சமயங்களிலே அதை ஆயத்தப்படுத்தியே வந்திருக்கிறார்ன்றத இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி உங்களை நினைவூட்டுறேன். நம்ம இந்த சூழ்நிலையை மட்டும்தான் பார்க்குறோம். ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனையை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை கஷ்டமான சூழ்நிலையை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை வியாதிகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் அந்த பிரச்சனைகளில அந்த வியாதிகளில கூட இருந்த தேவன் இந்த பிரச்சனையும் தாண்டுவதற்கு உதவி செய்வார். இந்த பெரிய சவாலையும் சமாளிப்பதற்கு உதவி செய்வார். இந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் நான் வெற்றியாய் தாண்டி வருவதற்கு உதவி செய்வார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்ம போக முடியும். அதைத்தான் இன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். மோசே இல்ல, நீ அதையே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காத, நீ எழுந்து காரியத்தை செய்யப்போ. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இது வரைக்கும் நீங்க சார்ந்திருந்தவங்க யாராவது உங்களை காலை வாரி விட்டுட்டு இடையில போயிருந்திருக்கலாம். இது எனக்கு தெரியாது, எனக்கு சம்மந்தம் இல்லை, நீயா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த அவங்க விட்டு போன இடத்த கூட தேவன் உங்களால செய்ய முடியும்னு சொல்லி இந்த காரியத்தினாலே உங்களுக்கு உற்சாகம் மூட்டுவதற்காக தான் என் மூலமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. உங்களால முடியும். ஏன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. யோசுவாக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்காக நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, யோசுவா 1:6 பலம் கொண்டு திடமானதாயிரு. இப்ப இந்த பலம் கொண்டு திடமானதாயிருன்றத எத்தனை தடவை ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மோசேயின் மூலமா ஒரு தடவை நான் வாசித்தேன். அடுத்தது அதே வார்த்தைய தேவன் சொல்றாரு, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், பலம் கொண்டு திடமானதாயிரு. இப்போ அதே இது யோசுவா 1 அதிகாரம் 6 வசனத்துல திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. அப்ப நம்மளுடைய பங்கு என்ன? நம்ம பலம் கொண்டு திடமானதா இருக்கணும், மனசுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், தைரியமா இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இவன் யோசித்து பார்த்திருக்கலாம், அவ்வளவு பெரிய மோசையவே இவங்க பாரு நின்னாங்களே, இத்தனை பேர் பாடாப்படுத்தினாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்களே, ஆனா இவங்களை நான் எப்படி சமாளிப்பேன், இவங்களை கூட்டிட்டு நான் எப்படி போவேன், இந்த இவ்வளவு பெரிய இடத்த எப்படி நான் அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும், இன்னும் எத்தனையோ பேரை வெற்றி கொள்ள வேண்டி இருக்குது, அங்க உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன அப்படிலாம் அவங்களுக்குள்ள கேள்வி எழுந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது அவனுக்கு, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரம். திரும்பவும் அதே வார்த்தை, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், தைரியமாறு, உன்னால முடியும் அப்படிங்கிறாரு.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி நீ அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அடுத்த வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையின்படி செய்யறதுக்கு வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உன்னுடைய வழியை வாய்க்க பண்றதுக்கும் நீ புத்திமானாய் நடக்கிறதுக்கும் நீ போய் எங்கேயாவது ட்ரைனிங் எடுக்கிறதுக்கோ உன்னை நீயே பயிற்றுவிக்கிறதுக்கோ அவசியம் தேவையில்லை. எண்ணத்துல உன்னை பயிற்றுவிக்கணும்னா இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த வேத புத்தகத்தில் உள்ள கட்டளைகளை, அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை, இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அவன் அதை மெடிடேட் பண்ணிட்டே இருக்கணும், அதை தியானிக்கணும், அதை இரவும் பகலும் அதன்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு, தேவனுடைய வசனத்தின் மேல நம்ம எவ்வளவு ஒரு வாஞ்சியா இருக்கிறோம், அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றோம் நமக்குன்னு, அது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் தியானிப்போம் தியானி அப்படின்னு போட்டிருக்குதே. அப்போ பேசாம ஒரு மூலையில உட்காந்து எங்கேயாவது இதையே யோசிச்சிட்டே இருக்கணுமா? யோசுவாவால அப்படி யோசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுடைய பொறுப்புல இப்போ ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. இவங்க எல்லாம் வனாந்திரத்துல ஒன்றும் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்காங்க. இவர்கள் அனைவரும் இவனுடைய பொறுப்புல இருக்காங்க. அப்போ அவன் எவ்வளவு டென்ஷனா இருந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இப்படி செய், அப்படி செய், அவங்களை அப்படி பாதுகாரு அப்படிலாம் சொல்லல. உன்னுடைய வேலையெல்லாம் வசனத்தை தியானி, வசனத்தின்படி செய்யறதுக்கு கவனமா இரு, உன்னுடைய வழி தன்னால வாய்க்குங்கிறாரு. இன்றைக்கு அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை தியானிக்கிறது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கூட வர்றாரு அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுறதில்லை, பலம் கொண்டு திடமானதாயிருன்னு சொல்றாரு. உன்னை விட்டு விலகுறதில்லை, கை விடுறது இல்லைன்னா யோசுவா பக்கத்துல அவர் இருக்கிறது அவனுக்கு தெரியுமா? இல்ல, இது தெரியாது. பார்க்க நமக்கு தெரியல. இல்ல அவர் கூடவே நடந்து போறாரு, பெரிய ஒரு படையை முன்னாடி அனுப்புறாரு, இவன் பின்னாடி போகணுமா? இல்ல, இவன் தான் செய்ய வேண்டியிருக்கு, இவன் தான் காலை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, இவன் தான் முன்னாடி போக வேண்டியிருக்கு. இப்ப இவனுக்கு முன்னாடி இருந்த மோசமே இல்ல, இவன் தலையில தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. இப்போ ஒருவேளை இப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் இந்த பெரிய ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் இதை எப்படி தாண்டி வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல யோசுவா போல தேவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆனா நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை உள்ள எடுத்துக்கொண்டு அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மனதளவிலே நினைத்து இருதயத்துல அதை உறுதியா நம்பிக்கிட்டு நீங்க கால் எடுத்து வைக்க வேண்டியதுதான் பொறுப்பு. யோசுவா அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு சரி ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருந்தானா வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவன் செய்ய வேண்டிய வேலை அதிகமா இருக்குது. இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு உள்ள போய் பங்கிடுற வேலை இருக்குது. இப்போ ஒருக்கா பலம் கொண்டு திடமனதாயிருன்னு வந்துருச்சு. இங்க ஒரு 2 தடவை, முதல்ல ஒரு 2 தடவை வந்துருச்சு. அப்புறம் அடுத்து பாருங்க, பலம் கொண்டு நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி செய்ய உன்னை புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்த வசனம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்து பாருங்க, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வாக்குத்தத்தம் இல்ல? ஆனா இது நம்முடைய கற்பனையிலே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. யோசுவா கூட அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். போகிற இடத்துல எல்லாம் அவர் வர்றத அவன் தன்னுடைய கற்பனையிலே யோசித்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா அவன் கண்ணு முன்னாடி அவர் தெரியல. அப்ப இவரு சும்மாதான் சொல்றாரு, அவர் என் கூட வரலன்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, பயப்படாத, உள்ளுக்குள்ள கலங்காத, தத்தளிக்காத, தேவனாய கர்த்தர் நீ போகும் இடமெல்லாம் உன்னோட எங்கெல்லாம் போறியோ உன் கூட வர்றாருப்பா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதோட முதல்ல 2 தடவை, இப்போ ஒரு 3 தடவை 5 தடவை வந்துருச்சு பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன வார்த்தை. அப்போ அவன் கண்ணு முன்னாடி அந்த 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 காரியம் திரும்ப திரும்ப அவனுடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் பலமா ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரேஜியஸா இருக்கணும், நான்
எந்த காரியத்தை குறித்தும் ஒரு பயந்து போய் நான் செய்யாம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே அந்த ஒரு உற்சாகம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உடனே இப்ப என்ன செய்றான், பலங்கொண்டு திடமனதாயிருன்னு ஆண்டவர்ட்ட இருந்து வந்த உடனே, அப்பொழுது யோசுவா ஜனத்தின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான். இப்போ லீடர்ஸ் எல்லாம் கூப்பிடுறான், தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஜனங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்க, இன்னும் 3 நாளைக்குள்ள நம்ம உள்ள போறோம். இவனுடைய பங்கு பாத்தீங்களா? அவங்கள என்கரேஜ் பண்ணி தனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட இருக்கிறவர்களுக்கும் அதே ஒரு உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி இன்னும் நம்ம 3 நாளைக்குள்ள போயிருவோம் அப்படிங்கிறான். அவன் அவன் இப்போ ஒரு தலைமைத்துவ பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். இன்றைக்கு தலைமைத்துவம் பொறுப்புல நீங்க எடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைக்கு அதை நீங்க பொருத்தி பார்க்கும்படி நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க இப்போ உங்களோட இருக்கிற உங்களுடைய குடும்பத்தாரோ, உங்களுடைய கீழே வேலை பார்க்குறவங்களோ, அவங்களுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட இருந்து பெற்ற உற்சாகமான வார்த்தையை அவங்களுக்கு கொடுங்க. அவங்களே உற்சாகப்படுத்துங்க. நம்மால செய்ய முடியும். நம்ம இதை தாண்டி வர முடியும். இந்த பிரச்சனையை நம்ம தாண்டி எளிதா செல்லுவோம். இவ்வளவு பெரிய வியாதியை நம்ம தாண்டி வருவோம். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் நமக்கு வந்திருக்கு. அவர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கினான்ற வசனம் வருது. அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை நமக்காக எடுத்துக்குவோம். நம்பி நம்ம கால் எடுத்து வச்சு போவோம். இதுவரைக்கும் எத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்மோடு இருக்கிறவங்களையும் உற்சாகப்படுத்தி முன்னு கொண்டு போக வேண்டியது அவசியம். இப்போ இதெல்லாம் பேசிட்டு வரான். கடைசியில பாத்தீங்கன்னா யுத்த வீரர்கள்லாம் முன்னாடி போவாங்க, அப்படி கடந்து போவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்பொழுது யோசுவா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? யோசுவா பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் செய்வோம், நீர் அனுப்புமிடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். இது 6வது தடவை. இது யாரு சொல்றா? மக்கள். அவனுக்கு ஆண்டவர் மோசைட்ட இருந்து வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ஆண்டவர்கிட்ட 5 தடவை வருது, 4 தடவை. மோசே ஒரு தடவை சொல்லிட்டான். இப்ப ஜனங்களும் அதே வார்த்தையை சொல்றாங்க. நீ பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். நாங்க உங்களோட இருக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். மோசையோட இருந்தது போல உங்களோட இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்படி இந்த யோசுவாவுக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு சாதாரண ஒரு வாலிபன் தான். அவன் மோசையை போல ரொம்ப படிப்பறிவு மிக்கவன் சொல்ல முடியாது. ஏன்னா அடிமையாக பிறந்தவன். மோசை அடிமையான அந்த கூட்டத்துல பிறந்தாலும் அவன் வளர்க்கப்பட்ட இடம் அரண்மனை. இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு இல்ல. ஆனா அவன் எப்படி அவனுக்கு ஏன் அந்த தகுதி, அந்த தலைமைத்துவம் வந்துச்சுன்னு நம்ம அறிந்து கொள்றோம் பாத்தீங்களா? சில காரியங்களை அவனை குறித்து பாக்குறோம். அவன் சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் அவன் ஒரு பெரிய யுத்த வீரன். அடுத்து மோசையோட உதவியாளன். அவன் மோசை போற இடத்துக்குலாம் போறான். அவன் மோசை பர்வதத்துல தேவனுடைய கட்டளையை பெறதுக்கு போனான்னா அங்க கூட அவன் போறான். அடுத்து அவன் முகமுகமாய் தரிசிக்கிறான்னா அதையும் இவன் பாக்குறான். அந்த கூடாரத்தை விட்டு விலகி போகவே இஷ்டம் இல்லை. அந்த இடத்துல மோசையே போயிடுறாரு. இவன் உட்கார்ந்து இருக்கான். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டவன். ஒரு வேவு பார்க்க போன வாலிபர்கள்ல 10, 12 பேர்ல இவனும் ஒருத்தன். போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட், ஒரு நேர்மறையான ஒரு காரியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் கண்டிப்பா செய்வாரு. நம்ம அதை பத்தி எதிர்மறையா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் நம்மோட இருக்கும்போது நம்ம எளிதா அவர்களை வெற்றி கொள்ளலாம்னு சொல்றான். இப்போ தேவ ஆவியை பெற்றவன் சொல்றாரு ஆண்டவரே. இவன் தான் போய் பங்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நீ அவனை திடப்படுத்துன்னு மோசைட்ட சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவனை உருவாக்கிக்கிட்டே வருது, அவனை ஷேப் பண்ணிக்கிட்டே வருது. ஒருவேளை நீங்க கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாசல்ல நின்றுட்டு அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேவன் உங்களை எப்படியெல்லாம் நடத்தி இருக்காருன்றதை யோசித்து பாருங்க. நம்ம பல சமயங்களில அவைகளை மறந்து இந்த புதிய ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தோடனே இதை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சுடுறோம். ஆனா இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்துவார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அந்த ஒரு உற்சாகத்தோடு யோசுவா மாதிரி 6 முறை அவனுக்கு அந்த வார்த்தை, பலம் கொண்டு திடமனதாயிரு, 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 பலம் கொண்டு திடமனதாயிருன்னு வருது. அந்த வசனத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவன் முன்னேறி சென்றதுனால
கடைசியில இவன் தான் அந்த மக்களை உள்ள கூட்டிட்டு போறான், இவன் தான் அங்க உள்ளவங்களை வெற்றி கொள்றான். இவனுடைய தலைமையின் கீழே எல்லாரையும் வெற்றி கொண்டு இவன் தான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறான் தேசத்தை. கடைசியில கூட அவனுடைய வாழ்க்கை முடியும் போது சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க எப்படி இருப்பீங்களோ தெரியாது, ஆனா நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவன் யோசுவா மாறினதுக்கு இவ்வளவு ஒரு காரியம் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல தேவன் கொடுத்த அந்த உற்சாகம் மட்டும் வார்த்தையை அவன் தனக்காக எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்னென்ன வார்த்தைகளை பேசிட்டு இருக்காரு? உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீங்க உங்களுக்கு என்று எடுத்து அதை உறுதியா அது எனக்குரியது, அது உண்மையாவே அது உண்மை என்று நம்புறீங்களா? ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை மாதிரி நினைச்சுக்கிறீங்களா? இல்ல தேவாதி தேவன் கொடுத்த வார்த்தை, இது மாறாது. அவர் சொன்னான்னா அது மாறாது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடம்லாம் உன்னோட இருக்கிறேன். யோசுவாவோட பேசின தேவன் அன்றைக்கு யோசுவாக்குள்ள இல்லைங்க. இன்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அதே ஆண்டவர் நமக்கு உள்ள வாசம் பண்றார். யோசுவாவுக்குள்ள இல்லாட்டா கூட அவனோடு இருந்து நடந்த ஆண்டவர் அன்றைக்கு அவனுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தவர். இன்றைக்கு உங்க சூழ்நிலையில வெற்றியை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு நீங்க எதிர்நோக்கி இருக்கிற அந்த பிரச்சனையில உங்களை விடுவிக்க மாட்டாரா? இவ்வளவு பெரிய பொறுப்பை உங்களை அழகா திறம்பட செய்யும்படி செய்ய மாட்டாரா? கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பலம் கொண்டு திடமானதா இருங்க, தைரியமா இருங்க. காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டு நான் இனிமே இதை எப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களிடத்திலே தேவன் பேசுகிறார். பலம் கொண்டு திடமானதா இருங்கள். உங்களாலே இந்த காரியத்தை அழகா செய்து முடிக்க முடியும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன், நீர் எங்களை தள்ளி கீழே போட்டு தள்ளுகிற தேவன் அல்ல சுவாமி. ஆண்டவரே, நீர் அவ்வளவு நல்லவர். அதற்காக நன்றி. இந்த நேரத்தில் கூட யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அவன் எவ்வளவு அழகாக ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்டான்னு கூட பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு உம்முடைய வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நாங்க பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, அவனுக்கு சோர்வு வராதபடி ஆண்டவரே நீர் உம்முடைய வசனங்களை அனுப்பி அவனை உற்சாகப்படுத்தி அவனை பெரிய ஒரு தலைவனாக நீங்க மாற்றினீங்களே, அதே உற்சாகத்தை என்னை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க தர்றீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரும் பலம் கொண்டு திடமனதாய் அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு பலனை கொடுக்குறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிரச்சனைகளை நீங்க தீர்க்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அவர்களுக்கு முன்பாக போய் காரியங்களை செய்றீங்க. அதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பார்க்கிறவர்கள் கர்த்தாவே அந்த வசனத்தை தங்களுக்காக எடுத்து தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களில் வெற்றியடைய நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.